லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மீரா எதுக்கு எனக்கு கால் பண்றா? இவ எனக்கு கால் பண்ணவே மாட்டாளே. சொல்லு மீரா. என்னத்த சொல்லணும்? மீரா, நான் மீரா இல்ல, சீதா. நீ எதுக்கு மீரா போன்ல இருந்து பேசுற? உங்க கேள்விக்கெல்லாம் நான் அப்புறமா பதில் சொல்லுதேன். முதல்ல ஏன் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. குலசேகரம் பட்டணத்துக்கு எதுக்கு போயிருக்கிய? ஏய், என்ன உளற? நான் மும்பைல இருக்கேன். அப்படியா? அப்போ என் அக்கா மதுமிதாவும் மும்பைல தான் இருக்காங்களா? இப்போ சொல்லுதே, நல்லா கேட்டுக்கோங்க. என் அக்காவை மிரட்டுற வேலையெல்லாம் வேணாம். அதுக்கப்புறம் எல்லாம் தப்பாயிட சொல்லிட்டேன். என்னடி என்னையே மிரட்டிக்கிட்டு இருக்க? மிரட்டுறதெல்லாம் உங்க வேலை. எனக்கு தப்புன்னு பட்டா என் வாய் பேசாது, கொய்தான் பேசும். ஏய், அது கோயில், உங்க வீடு இல்ல. கத்தாதிய. நீ திரும்ப திரும்ப என்ன சீண்டிக்கிட்டே இருக்க. நானும் அதத்தான் சொல்லுதேன். தேவையில்லாம என்ன சீண்டாதிய. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? நான் இங்கனையே இருந்துகிட்டு 10 நிமிஷத்துல எங்க ஊரை திரட்டி உங்களை உண்டில்லன்னு பண்ண முடியும். பாக்குறீங்களா? ஏய், என்ன இவ ஊர் ஆளுங்களை எல்லாம் கூட்டு வேண்டா? எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நாம நினைக்கிற காரியத்தை எப்படி செய்ய முடியும்? வேண்டாம் வேண்டாம், நம்ம சைலண்டா இருக்க வேண்டியதா. என்னாச்சு? சத்தத்தையே காணோம். ஏய், நான் ஒன்னும் உன் அக்காவை பார்க்க வரலடி, கோயிலுக்கு தான் வந்தேன். முத்தாரம்மன் எனக்கும் குலதெய்வம் தான். நம்பிட்டேன். நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். அந்த சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. ஆனா இன்னொரு தடவை என் அக்காவை மிரட்டினிய நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இத பாரு, ரொம்ப பேசாத. ஏய், நீ என்ன பேச வைக்காத. என்ன? ஒண்ணும் இல்ல. ஹலோ ஹலோ. அதுக்குள்ள அவ தங்கச்சி கிட்ட சொல்லிட்டாளே, மதுக்கு தெரியாம தான் நாம நினைச்சதை செய்யணும். பயந்து கட் பண்ணிட்டாங்க. என்ன, உங்க மகாலட்சுமிக்கு யாரையாவது கரிச்சு கொட்டாம இருக்க முடியாது போல இருக்கே. சீதா, இந்த விஷயத்த இதோட விட்டுரு, பெருசு பண்ணாத. ஏன்? அவங்க உன் அண்ணியாக்கும். அப்படிலாம் இல்ல சீதா. மகாலட்சுமி ரொம்ப கெட்டவங்க. தன்னை காப்பாத்திக்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மேடம், எதுக்கு வர சொன்னீங்க? இந்தா. மேடம், பணம் எதுக்கு தரீங்க? பணம், வைர நெக்லஸ் எல்லாமே உனக்கு தான். உன்னால எனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டியது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மதுக்கும் அவனுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது. உனக்கு எதுவும் புரியல இல்ல? மது எங்க வீட்டுக்கு விளக்கேத்த வேண்டியவன். கடைசியில சூர்யா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். நீங்க குடும்பத்துல ஒருத்தி ஆக போற. சொல்ல போனா எங்க வீட்டோட மகாராணிங்கிற அந்தஸ்து உனக்கு கிடைக்க போகுது. மேடம், அதான் கல்யாணம் நடந்துருச்சே,
அதான் சாந்தி முகூர்த்தம் இன்னும் நடக்கல இல்ல. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் மாத்த முடியாது. மது என் வீட்டுக்கு வந்தே ஆகணும். பாரு, நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு தரேன். ஆனா அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் மட்டும் நடக்கவே கூடாது. மதுமிதா எங்க வீட்டுக்கு வர வேண்டிய தேவதை. மதுவை பரிசுத்தமா நீ எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும், புரியுதா? மேடம், இன்னைக்கு என்ன இன்னைக்கு? இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு அவளுக்கு சாந்தி முகூர்த்தம். நேரம் குறிக்கதான் நாங்க கோவிலுக்கு பூசாரியை பார்க்க வந்தோம். 8 மணிக்கு தானே? ஆமா. அதான் இன்னும் 8 மணி ஆகல இல்ல. இல்ல. ஆனா மதுவுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது. அதாவது நீ அதை நடக்க விடக்கூடாது. அதுக்காக தான் இந்த பணம் நகை எல்லாம். வாங்கின பணத்துக்கு நீ எனக்கு விசுவாசமா இருப்ப இல்ல? கண்டிப்பா மேடம். விசுவாசத்தை நான் உங்களுக்கு எப்படி காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. பாக்குறேன். தப்பி தவறி ஏதாவது தப்பு நடந்துச்சு, எனக்கு கொடுக்கவும் தெரியும், அள்ளிக்கவும் தெரியும். இல்ல மேடம், தப்பு எதுவும் நடக்காது. இதுக்கு மேல அவங்கள சேர விடாம பாக்குறது மட்டும் உன் வேலை. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஏய், மது எங்க வீட்டு தேவதை. அவ கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. அவ என்ன கேட்டாலும் நீ அதை கொடுக்கணும். அவ அழவும் கூடாது, அவ அழகு குறையவும் கூடாது. புரியுதா? சரிங்க மேடம். போ. என்ன நீ வெக்கப்படுறத பார்க்கணுன்னு குலசேவ முத்தாரம்மன் கிட்ட வேண்டியிருந்தேன். வேண்டுதல் நிறைவேறும் போல இருக்கு. குலசை முத்தாரம்மனுக்கு வேற வேலையே இல்லையா? யார் வெக்கப்படுறா, யார் அச்சப்படுறான்னு கவனிப்பாங்களா? என்ன கிண்டலா? இப்போ முதல்ல நீ வெளியே போ. எதுக்கு வெளியே போகணும்? வெளியிலாம் போக முடியாது. போடான்னு சொல்றேன்ல. ஆவா, இன்னும் மரியாதையில் குறையுது. ராம், நான் சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? தலைய ஆட்டு. ஆனா பண்றது எல்லாம் தப்பு. எனக்கு உறக்கம் வருது. என்ன முழிக்குதிய? எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுதேன். ராம், அவளுக்கு என்ன வாய்ப்போ? தூக்கம் வந்தா போய் தூங்க சொல்லு. தூக்கம் வந்தா போய் தூங்கு. இங்க வந்து எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நீங்க வந்தாதே எனக்கும் உறக்கம் வரும். ஏன்? அவன் தாலாட்டு பாடினாதான் மகாராணிக்கு தூக்கம் வருமா? பாயில படுத்த கழுதைக்கு பஞ்சு மெத்தையில படுத்தா தூக்கம் வராதா? ஏய், அவளை போ சொல்லுடா. நான் என் புருஷன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன சீண்டாதிய. பாத்தியாடா, இதெல்லாம் உன்னாலதான். ஏங்க, உங்களுக்கு தானே கேக்குதாக? எங்க உறங்குவிய? ஏய், இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க உள்ள. ஏய்,
உள்ள போ. போ. சொல்லுங்க, எங்கட உறங்குவீங்க? அவன் எங்க தூங்குனா உனக்கு என்ன? நான் இவரதான் கேக்கேன். எங்க உறங்குவீங்க? அவன் இன்னைக்கு எங்க கூட தான் படுப்பான். சொல்லுடா. ஆ ஆம், ஆமா நான் இங்க பாருங்க, நான் உங்களை கேட்டா இவங்க எல்லாரும் பதில் சொல்லுதாக, நீங்க சொல்ல மாட்டீங்களா? என்னால தனியாலாம் படுக்க முடியாது, நீங்களும் வரணும். ஏய், உனக்கு வெக்கமா இல்ல? எவ்வளவு திமிரு இருந்தா எங்க எதிரிலேயே அவங்க கிட்ட இப்படி கேப்ப? இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? தனியா உறங்க எனக்கு பயமா இருக்கும், அதனாலதான் இவரையும் உறங்க வர சொல்றேன். ஏய், உனக்கு என்ன ராம பார்த்தா இழிச்சவாய் மாதிரி தெரியுதா? ஒழுங்கா போயிடு, இல்லனா மரியாதை கெட்டு போயிடும். ஆஹா. இந்த குடும்பத்துல யார் எனக்கு மரியாதை கொடுக்குதிய? இதுக்கு மேல தனியா மரியாதை கெட்டு போறதுக்கு. புருஷனை உறங்க வர சொன்னா ஆள் ஆளுக்கு பஞ்சாயத்து பண்ணுதிய. எந்த வீட்லயாவது நடக்குமா இந்த கொடுமை? ராம் ஊர்ல குடும்பத்தோட தூங்கியே பழகிருப்பா, அதனாலதான் தனியா படுத்தா பயமா இருக்குன்னு சொல்றா. பாவம், நீ கூட போ. மீரா, எதுக்கு இப்ப தேவையில்லாம இவ்வளவு சீண்டி விடுற? ச்சே. ராம், வர முடியாதுன்னு சொல்லுடா. இங்க பாரு, இங்க பாருங்க, என்னால நிக்க முடியல, காலு கடுக்குது, உறக்கமா வருது. வாங்க உறங்க போலாம். ஏய், நீ எப்படி கூப்பிட்டாலும் ராம் வர மாட்டான். இங்க பாரு, உன்னை நம்பிலாம் ராம அனுப்ப முடியாது, புரியுதா? என்னங்க இப்படி சொல்லுதிய? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் என் அப்பனும் அம்மையும் என்ன வளர்க்கல, டீசென்டா தான் என்ன வளர்த்திருக்காங்க. ஏய், என்னடி டீசென்ட்டா வளர்த்திருக்காங்க உன்ன? அப்படி வளர்த்திருந்தா எதுக்குடி உங்க அக்கா கால் சரியில்லாதவனை காதலிச்சு ஊரை விட்டே ஓடி போனா? காதலிக்கிறது என்ன தப்பா? அதோ அங்க போட்டோல இருக்காங்களே உன் அக்கா, அவங்களும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ நீங்க சொல்லுத மாதிரி அவங்க வளர்ப்பு எப்படி? ஏய், என் அக்காவை பத்தி பேசுன பல்லு செதறிடும். உங்க அக்காவை பத்தி சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வருதுல்ல, அப்படித்தானே எனக்கும் வரும். ஏய், என்ன வம்பிழுத்து பிரச்சனை பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கியா? என்ன கூட கூட பேசிக்கிட்டு இருக்க? கூட கூட பேசுறது நானா இல்ல நீங்களா? ஏன் புருஷனை நான் கூப்பிட வந்தா நீங்க தான் வம்பிழுத்து பிரச்சனை பண்ணுதீங்க. எங்க வாங்க ஒழுங்கா, நான் தரையில படுத்துக்கேன், நீங்க கட்டில்ல படுத்துக்கோங்க. நான் தனியா உறங்குனதே இல்ல. ஒண்ணு அக்கா கூட உறங்குவேன், இல்ல என் அப்பா அம்மா கூட உறங்குவேன். யாரும் இல்லாம எனக்கு உறக்கம் வராது. ராம், எனக்கு பிபி ஏறுது. ஒழுங்கா அவளை இங்க போ சொல்லு. ஏமா, நான் சொல்றாங்கல்ல, போமா. ஆளுக்கு எதுக்கு இப்படி பயப்படுதிய? நீங்க இவங்கள நல்ல விதமா தானே வளர்த்திருக்கிய. இவரு அவ்வளவு கட்டுப்பாடு இல்லாதவரா? ஆமா, அப்படியே பெரிய அழகி, அப்படியே உன் அழகுல ராம் மயங்கி போயிரும். நீ எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சரி, நான் அழகா இல்ல, இவங்க மயங்க மாட்டாங்கன்னு சொல்லுதியல, அப்படியே பயப்படுதிய? ஏய், அறிவில்ல உனக்கு? அறிவு இருந்தா ஏன் இப்படி பேச போற? ஏய், ராம் மகாவோட வளர்ப்பு, நீ ஏன் அவன் பக்கத்துல வந்தாலும் அவன் சுண்டு விரல் கூட உன்னை சீண்டாது. அப்புறம் என்னங்க, அதான் சொல்லிட்டாங்கல்ல, அஞ்சாம வாங்க, விரல் படாம உறங்கலாம். ஏய் சுபாஷ், என்ன பேசிட்டு இருக்கா இவ?
நீ என்ன வேணும்னே வம்பு எடுத்து பிரச்சனை பண்ணன்ற முடிவோட வந்திருக்கியா? யார் வம்புக்கு வந்தாலும் நானும் வருவேன். என் புருஷனை என் கூட அனுப்பி வைங்க. நான் கட்டுப்பாடோட தான் இருப்பேன். அவங்களால கட்டுப்பாடோட இருக்க முடியாதுன்னா சொல்லுங்க, நான் போய்கிட்டே இருப்பேன். பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறான்னு? என் வளர்ப்பையே கேவலப்படுத்துறான். இவ கட்டுப்பாடோட இருப்பாளா? ஆனா இவனுக்கு கட்டுப்பாடு இருக்காதுன்னு சொல்லாம சொல்றான். அதானே. ஏய் ராம், நீ போய் அவ கூட ரூம்ல தூங்குடா. நாளை காலையில வரும்போது அவ மூஞ்சில கரிய பூசிட்டு வரணும். சித்தப்பா, ராம், சுபாஷ் சொல்றது கரெக்ட். போய் அவர் ரூம்ல தூங்கு. வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா. என்னங்க நீங்களுமா? பின்ன என்ன மகா, பாக்குறதுக்கு பொடி டப்பா மாதிரி இருந்துகிட்டு இந்த போடு போடுறா. நாம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? ராமன் நீ எப்படி வளர்த்திருக்குன்னு அவளுக்கும் தெரியட்டும். எல்லாம் பேச்சுதாக. ஆனா பேச வேண்டிய ஒரு முகத்துல இன்னும் பயமே தெரியல. ஏய், இது பயம்லாம் கிடையாது. அவன் மகா மேல வச்சிருக்கிற மரியாதை. மகா, நீ சொல்லுவனதான் அவன் பார்த்துட்டு இருக்கான். மகா, போ சொல்லு. ராம், அதான் சொல்லிட்டாங்கல, வாங்க. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிய? வாங்க. அதான் சொல்றேன்ல, போ. மகா, நீயே உனக்கு குழி தோண்டிக்கிட்ட. இனிமேதான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. என்னங்க ஏன் இப்படி தட்டிட்டு இருக்கீங்க? ரெடி பண்ணிட்டு இருக்கேன். புதுசா கல்யாணம் ஆன புள்ளி அடுப்புல வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ண சொல்றீங்க இப்ப என்ன? போய் என்னன்னு பாரு. போ. மது, நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுமா. நீ போ. இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். சொல்றேன்லம்மா, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது. நீ ரூம்ல வெயிட் பண்ணு. நான் பால் ரெடியானதும் உனக்கு எடுத்துட்டு வந்து தரேன். போமா. சரி. என்ன பண்ணி தடுக்கலாம்? எப்படியாவது இவங்க முதல் இரவை தடுத்து நிறுத்தணுமே. ஒரு ஐடியாவும் சிக்க மாட்டேங்குதே. சீதா எதுக்காக இப்படி பண்றா? ஒருவேளை மது விஷயத்துல அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? இல்லையே. நான் குலசேகரப்பட்டினம் போயிட்டு வந்தப்போ அவ பேசினதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன சொல்லுங்க, எதுக்கு எங்க ஊருக்கு போய் என் அக்காவை பார்த்து மிரட்டினிய? ஏய்,
உன் அக்காவை நான் எதுக்குடி மிரட்டணும்? எங்க அக்கா கிடைக்கலங்கிற வெறியில தானே நீங்க இந்த ஆட்டம் ஆடுதிய. நீங்க ஆச்சப்பட்டு அது நடந்தே தீரணும்னா எப்படில? பணத்தால மனுஷனை வாங்க முடியுமா? ஏய், எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? நீங்க என் வாழ்க்கையில விளையாடினது எல்லாம் போதும். இன்னும் என் அக்கா வாழ்க்கையில விளையாடணும்னு நினைச்சிய அவ்வளவுதான். ஏய், அப்பவே நான் அவளை மறந்துட்டேன்டி. எதுக்கு இப்படி போய் சொல்லுதிய? மறக்க முடியாம தானே என்னையும் என் அப்பனையும் டார்ச்சர் பண்ணுதிய. இப்ப அதுவும் போதாதுன்னு என் அக்காவையும் பார்த்து மிரட்டிட்டு வந்திருக்கிய. ஏய், நான் சாமி கும்பிடதான் கோயிலுக்கு போனேன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. போய் சொல்லாதிய. இது பாரு, அது உண்மையா பொய்யான்னு உன்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏய், யாருக்கிட்டடி சொடக்கு போட்டுட்டு இருக்க? அந்த முத்தாரம்ம எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கா. உண்மைக்கு மட்டும்தான் அவ துணையா இருப்பா. தப்பு பண்ணணும்னு நினைச்சா தண்டனையத்தான் குடுப்பா. அவ குடுக்கறாளோ இல்லையோ, நான் குடுப்பேன். ஏய், பாடி. பார்க்கலாண்டி, நீயா நானான்.